ஆந்திர மாநிலம் கர்னூல் பக்கத்துல ஒரு ஆம்னி பஸ் தீப்பிடிச்சு விபத்துக்குள்ளானதுல மொத்தம் 20 பேர் உடல் கருகி உயிரிழந்த சோக சம்பவம் நடந்திருக்கு. இந்த விபத்துக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணிருக்காங்க. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்லேருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு 2 டிரைவர் உட்பட 42 பேரோட ஆம்னி பஸ் ஆந்திர மாநிலம் கர்னூல் பக்கத்துல இருக்கிற சின்ன டிக்கூர் பகுதியில சென்ற போது எதிரில வந்த பைக் மேல மோதி தீப்பிடிச்சு விபத்துக்குள்ளாச்சு. தீ பஸ் முழுவதும் மளமளன்னு பரவ தொடங்கினதுனாலையும் இந்த விபத்து அதிகாலை 3:30 மணி அளவுல நடந்ததுனால பஸ்குள்ள இருந்த பயணிகள் தூக்கத்துல இருந்ததுனாலையும் எல்லாராலையும் பஸ்ல இருந்து தப்பிச்சு போக முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. இந்த பஸ்ல பயணம் செஞ்ச 42 பேர்ல சில பேர் பஸ்ஸோட பக்கவாட்டு கண்ணாடிகளை உடைச்சு ஜன்னல் வழியா உயிர் தப்பியிருக்காங்க. இருந்தாலுமே 20 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துல உயிரிழந்தவங்களோட விவரங்களை சேகரிச்ச போது நெல்லூரை சேர்ந்த ரமேஷ் அனுஷா தம்பதியும் அவங்களோட 8 வயசு மகள் மற்றும் 6 வயசு மகன்னு இதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகி இருக்கிறது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கோர விபத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கிற பிரதமர் மோடி, ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்ட பேருந்து தீ விபத்துல ஏற்பட்ட உயிரிழப்பு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும், இந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் குடும்பத்தினரோட என்னோட எண்ணங்கள் இருக்குன்னும், மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பதிவிட்டிருக்காரு. அதோட இந்த விபத்துல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த விபத்துல காயமடைந்தவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. எதிர்பாராத விதமா நடந்த இந்த கோர விபத்தும் உயிரிழப்புகளும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.